வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு மெட்ராஸ் ஸ்டைல் வடகறி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம சென்னையில் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் வந்து இருக்கிற ஒரு ஐட்டம் இது. இதை எப்படி வந்து சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மசால் வடை வந்து இதுக்கு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மாவு வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 பச்சை மிளகா, 2லேருந்து 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச இந்த பருப்பும் இந்த வடைக்கு தேவையான உப்பும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெடி பண்ண மாவில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வடையை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வடை வந்து எந்த ஷேப்லனாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து உதிர்த்து தான் வந்து குழம்புல போட போகிறோம். அதே மாதிரி இது வந்து ரொம்ப வந்து கிறிஸ்பியாக வந்து இந்த வடையை வந்து ரெடி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் குழம்புல போடும்போது அது வந்து இந்த குழம்புல வந்து ஊறணும். அதனால் வந்து ஓரளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன், லைட் கோல்டன் ப்ரௌனாக இருக்கும்போதே நீங்கள் வந்து இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம குழம்பு எப்படி தாளிக்கலான்றதை பார்க்கலாம். ஒரு சூடான பாத்திரத்தில் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். இதிலே வந்து 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இது ஒரு சின்ன தக்காளி வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். 2 வெங்காயத்துக்கு வந்து ஒரு தக்காளி. ஸோ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வடையிலேயே வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இது கொதிக்கிற டைமில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க வடை வந்து ஆறி இருக்கும். ஸோ அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வடையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மூடி வேக விடுங்க. அப்போ தான் வந்து இந்த குழம்பெல்லாம் அது வந்து நல்லா சோக்கப் பண்ணும். ஸோ இந்த டைமில் வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எதோடனாலும் சூப்பரான காம்பினேஷனாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ.